if you're held up or caught up in something from which you cannot save yourself, உங்களையே வெளியே கொண்டு வர முடியாத அளவிற்கு, உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையில, ஒரு வியாதியில, ஒரு அடிமைத்தனத்துல, ஒரு கஷ்டத்துல, ஃபெயிலியர்ல மாட்டிக்கொண்டிருந்தீங்கன்னா, God is asking you a question. Isaiah 52. Is my hand so short that it cannot redeem? மீட்க கூடாத படிக்கு என் கரம் குறுகிற்றோன்னு ஆண்டவர் கேட்கிறார். உங்களை மீட்பதற்காக, உங்களை மீட்கிற கரங்களாய், மிகவும் பலமுள்ள கரங்களாய் இருக்கு. It is long enough to take you from the deepest pit. எவ்வளவு ஆழமான படுகுழியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற அளவிற்கு அவருடைய கரங்கள் மிகவும் வல்லமை உள்ளதாய், ஆழத்தையும் அடையக்கூடியதாய் இருக்கிறது. God is powerful. Believe in Him. He is going to do mighty things. He is going to take you out of the pit and make you stand on the rock. கன்மலை மேல நிறுத்த போகிறார். Today, this is the hope we carry. We begin this day with this hope. God can save us from any deepest pit, any deepest problem in the whole world. உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய எந்த பிரச்சனையிலிருந்தும், எந்த படுகொலியிலிருந்தும் அவருடைய கரங்கள் நம்மை தூக்கி எடுக்க முடியும். He is powerful. Father God, thank you for your wonderful word. நீர் பலத்த கையினால் எங்களை தூக்கி எடுக்கிறவர், கண்மலையின் மேல் நிறுத்த போகிறீர். உமக்கு நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord. You are amazing. In Jesus' name, amen.